ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மரியம் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இயற்கைன்றது நம்மளோட உடம்புக்கு ஒரு புத்துயிர் கொடுக்குறது அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே சொல்லணும். இயற்கை அழகு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன ஒரு மனவேதனையில் இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஒரு துயரத்தில் இருந்தாலும் சரி, பல சிந்தனைகள் நம்ம குழம்பி இருந்தாலும் சரி, ஒரு இயற்கையை நீங்கள் ரசித்து பாருங்கள். உங்கள் உடம்பு பாதி முக்கால்வாசி புத்துயிர் பெற்றும். அந்த அளவுக்கு இயற்கை நமக்கு ஒரு மருத்துவம் மாதிரி தான். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது அட்டுவம்பட்டியிலேருந்து எடுத்திருக்கேன். அந்த பக்கம் பக்கத்தில் தெரிகிற வீடுகள் பல்லங்கி. ஏன்னா அட்டுவம்பட்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பல்லங்கி. அதுக்கப்புறம் அந்த மலை பார்த்திங்களா, அந்த மேகத்தை ஒட்டி மலை தெரியுது பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா பூம்பாறை, மன்னமனூர், கவிஞ்சி, குண்டுப்பட்டி அந்த ஏரியா. ஆனால் இங்கேருந்து பார்த்தாலே எல்லாமே தெரியும். அந்த பக்கம் இருந்து வழி போட்டாலுமே இந்த பக்கம் வந்துடும். அது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்போ பூம்பாறை போகிறது சுற்றி தான் போகிறோம். இந்த பக்கம் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வழி ஈஸி ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு இடம் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். வீடு இந்த மாதிரி வீட்டடி மனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்காக நேற்று போயிருந்தேன் வண்டி எடுத்துகிட்டு. போனப்போ நம்ம அட்டுவம்பட்டி அந்த இடம் முடிச்சுட்டு அடுத்து பாறைப்பட்டி போனோம். இங்கே பாருங்கள், பாறைப்பட்டின்னு பேர் வச்சுருக்காங்களே தவிர, ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு டெவலப்பாக அந்த ஏரியா இருக்குது பாருங்கள். எனக்கே கொடைக்கானலில் இருந்துட்டு நம்ம இத்தனை நாள் இந்த மாதிரி ஏரியாவை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு வருத்தமாயிடுச்சு. பாறைப்பட்டினோன்னா நாங்கள் என்ன நினைப்போம், ஏதோ ஒரு சில வீடுகள் இருக்கும் போல் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், பயங்கரமாக டெவலப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2000-3000 வீட்டுக்கு மேலே ரிசார்ட்டுக்காக தான் இங்கே நிறையா எல்லாமே இடம் வாங்கி இங்கே ரிசார்ட் கட்டி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. நல்லா இடம் நல்லா சுத்தமாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வியூவும் தெரியுது. இந்த பக்கம் இருந்து பார்த்தா அட்டுவம்பட்டி வியூ எல்லாமே தெரியுது. அந்த மாதிரி ஒரு அருமையான பிளேஸாக இருக்குது இந்த பாறைப்பட்டி. ஆனால் இவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இயற்கை என்று கடவுள் எவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருக்காரு பாருங்கள். திரும்ப அந்த இடத்த பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா தோட்டத்துலேயும் பூண்டு போட்டிருக்காங்க, வெள்ளைப்பூடு போட்டிருக்காங்க, கேரட் போட்டிருக்காங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு எடுக்கிற பக்குவத்தில் வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு செடி காஞ்சிருச்சுன்னா அதை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில தோட்டத்துகளில் வெள்ளைப்பூடு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் கட்டி போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த ஏரியா ஒரு கிராமம்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி வில்லேஜை தாண்டி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். இதுதான் சிட்டி மாதிரியே தெரியுது பார்த்தாலே. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ரசனையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டினீங்க பார்த்திங்கன்னா விவசாயம். இது ஃபுல்லாக விவசாய ஏரியா. இந்த விவசாய லேண்டுகளை வாங்கி தான் எல்லாமே பில்டிங்கே பண்ணியிருக்காங்க. பாருங்கள், எல்லாம் வெள்ளைப்பூடு போட்டிருப்பாங்க. இது கேரட்டு. இந்த பக்கம் பாருங்கள், எல்லாம் வெள்ளைப்பூடு போட்டு பயங்கரமாக அந்த செடியை பார்த்தாலே ஒரு பயங்கரமாக. ஆனால் இந்த பக்கம் ப்ளம்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பீன்ஸ் போட்டிருக்காங்கல்ல, பீன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஊட பேரி, ப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் ப்ளம்ஸு இல்லைன்னு நினச்சோம். ஆனால் இந்த பக்கம்லாம் ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் விவசாயிகள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பாதி பேர் தான் இடத்துக்களை கொடுத்துட்டாங்க. பாதி பேர் அவங்கள சொந்த விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடுகள் ஃபுல்லாகவே பழைய வீடுகளாக இருக்குது. இந்த புது வீடு கட்டினவங்க அவங்கக்கிட்ட இடம் வாங்கி கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். பழைய வீடு இந்த பெரிய புது வீடு கட்டியிருக்கவங்கெல்லாம் விவசாய நிலத்தை வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் இடம் கொடுக்காதவங்க அந்த இடத்துல அப்படியே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இடம். அந்த வெள்ளைப்பூடை பார்த்தா ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அப்படியே இறங்கி எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வெள்ளைப்பூடு தான். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக எவ்வளோ 2 பில்டிங்கு. ஆனால் அதை சுற்றி தோட்டம் போடுறாங்க. அந்த டாப்பில் பாருங்கள், அந்த டாப் வரைக்குமே விவசாயம் தான். அங்கங்கே பழைய வீடுக தெரியுது பாருங்கள், அது எல்லாமே விவசாய லேண்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு லைவான ஏரியா பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரு மலை அடுத்த மலை. நம்ம ஒரு வியூவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு இப்போ ட்ரோன் வச்சு ஒரு வீடியோ எடுக்கும்போது நமக்கு இந்த மலைகள் மேலேயும் கீழே இங்கிட்டு ஒரு மலை அங்கிட்டு ஒரு மலை அப்படி அதிகமாக தெரியுது. ஆனால் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மலைகள் எத்தனை மலைகள் இருக்குன்னு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது.
ஒரு மலை ஒரு இடத்த மறைக்குது, அடுத்த மலை அந்த பக்கம் தூக்கி கொடுக்குது, இன்னொரு மலை இங்கிட்டு இறங்குது. இந்த மலைகள் வந்து பார்க்குறதுக்கே இந்த மலைப்பிரதேசம் உண்மையிலே ஒரு அதிசயமான லேண்டு. இங்கே பாருங்கள், வெள்ளைப்பூடு, இது ஃபுல்லாகவே வெள்ளைப்பூடு தான். ஒவ்வொரு இடத்துல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு, இனி தான் எடுப்பாங்க. இது கேரட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது கேரட்டு. அந்த க்ரீன் ஒரு கருங்க்ரீன் தான் வெள்ளைப்பூடு, இது வந்து கேரட்டு. இந்த காஞ்சி போய் இருக்கிறது வெள்ளைப்பூடு, காஞ்ச பருக்கத்தில் எடுக்கிறாங்க. இது வந்து கிழங்கு, முன்னால் இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு, கிழங்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த விவசாயன்றது இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்து வீடுகள், இவங்கெல்லாம் அப்படியே இருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய சந்தோஷம். என்றைக்குமே நம்ம பழையதை விட்டு கொடுக்கவே கூடாது. எத்தனை வீடு கட்டினாலும் சரி, பழைய வீடு அப்படியே இருக்கணும். அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வாங்க, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். நானுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். தம்பி வந்து புது வீடு கட்டியிருக்கா, அப்படி நல்லா வீடெல்லாம் நல்லா பயங்கரமாக கட்டியிருக்கா. அப்படி அங்கே இருந்தாலுமே நான் பழைய வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வருவேன். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி உண்மையிலே இயற்கை வந்து எப்பயுமே பழசையும் மறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை வந்து ஒரு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய டேப்பரான ஏரியா. இதுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய முக்கியமான ரிசார்ட் இருக்குது. முன்பக்கம் ரிசார்ட்டு, பின்பக்கம் இந்த ஏரியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு இடம் பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.